Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ரெசிபி அதிரசம். அதிரசம் செய்யிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில இருக்கிற தண்ணி உலறதுக்காக ஒரு காட்டன் துணி போட்டு வச்சிருக்கேன். லைட்டா ஈரப்பதம் இருந்தா போதும். இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இத நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம அரிசியை வந்து பவுடர் பண்ணிட்டோம். பவுடர் பண்ண அரிசியை வந்து ஜல்லடை வச்சு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துடணும். அடுத்தது வெல்ல பாகு எடுக்கணும். நம்ம அதுக்காக கடாயில் 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லத்தை நம்ம பாகு எடுக்கணும். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்ததுனால 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரையிட்டோம். இப்போ வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. இப்போ அந்த வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும். ஏன்னா வெல்லத்தில் வந்து சின்ன சின்னதாக எதனா டஸ்ட்டு, அதனால தான் வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு நம்ம ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டெலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ வேறு ஒரு பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துருங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கொதி வரட்டும். வெல்லம் வந்து நல்லா கொதித்த பிறகு நல்லா ஜவ் மாதிரி வரணும். வெல்லம் நல்லா கட்டியாகி சுருண்டு அந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போது வெல்லம் கொதிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். வெல்லம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொதித்த வெல்லத்தை வந்து ஒரு ட்ராப்பு விடுங்க. விட்டுதும் அது கரைஞ்சிச்சின்னா இன்னும் அந்த கரெக்டான பக்குவம் வரலன்னு அர்த்தம் வெல்லம். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெல்லம் கொதிக்கணும். இப்போ இதில் சுக்கு பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுக்கை வந்து மிக்சியில் அரைச்சி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சுக்கை மிக்சியில் அரைச்சிட்டதுக்கப்புறம் அதுவும் ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துருங்க. ஏன்னா சுக்கில் வந்து பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் திப்பி திப்பியாக இருக்கும், அதாவது நூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுவும் ஜல்லடையில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ரெடிமேடாக பவுட்ரு போடுற மாதிரி இருந்துன்னா தேவையில்லை. அடுத்தது இதுலேயே வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெல்லம் வந்து கட்டி இருக்குது, கரெக்டான பக்கம் வந்துச்சுன்னு திரும்பவும் செக் பண்ணலாம். திரும்பவும் தண்ணியில் ஒரு 2 ட்ராப் விட்டு பாருங்கள். விட்ட பிறகு இப்படி கையில் எடுத்திங்கன்னா அதாவது கரையாத அளவுக்கு வரணும். இப்போ இதுவும் கரையுது, அதனால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கொதிக்கணும். இப்போ திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் 2-3 ட்ராப் எடுத்து தண்ணியில் விட்டிங்கன்னா தண்ணியில் நம்ம போட்ட வெல்லம் வந்து கரையாமல் இருக்கணும். இப்போது கையில் இப்படி எடுத்திங்கன்னா திரும்ப நம்ம கையில் அகப்படுற அளவுக்கு வரணும் வெல்லம். இங்கே பாருங்கள், அப்படி ஜவ் மாதிரி வருது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போது வெல்லைப்பாகு எடுக்கிறதுல. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான பக்குவத்துக்கு வெல்லம் வந்துடுச்சு. நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி எடுக்கணும். மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா கட்டிக்கிட்டே ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். வெல்லத்தில் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த பதத்துக்கு தான் மாவு ஈரப்பதமாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பதத்துக்கு இல்லாமல் மாவு வந்து ஹார்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி மாவு இலகுன மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இல்லாத அளவுக்கு நல்லா இலகுன மாதிரி ஈரப்பதமாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இருக்கிற மாவை தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அடுத்தது ஒரு மைக்கா கவர் மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்துட்டு மைக்கா கவர் மேலே நல்லா தடவி விட்டுருங்க. நெய்யோ எண்ணெயோ 2ல் எது வேணால் சேர்த்துக்குங்க. இப்போ சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுதை
அந்த மைக்கா கவர் மேலே வச்சுட்டு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அதிரசத்துக்கு நம்ம ஷேப்பாக மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அதிரசத்தை ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ கடாயில் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அதிரசத்தை தட்டி போடும்போது மிதமான தீயிலே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கலர் மாறி கருகிற மாதிரி தெரியும். மிதமான தீயிலே வச்சிங்கன்னா நல்லா உள்ளாரவும் நல்லா வேகும். ஒரே நேரத்தில் 2-3 போடாதீங்க, ஒன்று ஒன்றாவே போட்டு செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உப்பி மேலே எலும்பி வருது பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அதிரசத்தை ஒரு கரண்டிலேருந்து இன்னொரு கரண்டிக்கு எடுத்து வைங்க. வச்சுட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிரசத்தில் இருக்கிற ஆயில் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா அதிகமாக ஆயில் குடிக்கும் அதிரசம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிரசத்துக்கு இருக்கிற ஆயில் வெளியே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.